இருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துல தான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை. இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்கா இல்லாம வளமான இலக்கியமா இதே சபையில பேசினவங்களோட திறமையான ஆட்சியில நடந்த நிதி மேலாண்மையை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வந்ததிலிருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துல தான் பிள்ளையோ பிள்ளை தொல்லையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லையோ தொல்லை. இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். பதவி உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான். புதிய பணியிடங்கள் உருவாக்க தெரியுமே தவிர அந்த பணியிடங்களை பணத்துக்கு விற்க தெரியாதுதான். கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க நீங்க பேசுங்க, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி அம்மா அக்கா தங்கச்சி குழந்தைங்களை பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ் 1000 ரூபாய் கேஸ் இப்படிலாம் பேச தெரியாதுதான். எங்க உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் சேவை தெரிந்த அளவிற்கு சுயநல தேவையை செஞ்சிக்க தெரியாதுதான். அதனாலதான் சொல்றோம், எங்களை பார்த்து எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதான். உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அத கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும். அதனால நாங்களும் எங்க மக்களும் வெரி வெரி ஹாப்பி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 பழி போடலாம். ஆனாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது.
எதிர்க்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் ஆதரவு இயக்கங்களுக்கோ எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரோட டீமும் இல்ல, நாம எப்பவுமே பியூரான பீப்புள்ஸ் டீம். இன்னும் சொல்ல போனா நாம செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு விழாக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துல நம்ம தமிழ்தாய் வாழ்த்த பாடுறது தான் வழக்கமா இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்த பொறுத்த வரைக்கும் நம் அரசு இதுல நம்மளோட உறுதியான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவா தெரிவிச்சிருக்கு. அது இல்லாம இதில் மாநில அரசின் கொள்கைக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை நீட் பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம். எனவே மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசிடம் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968இல் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் மொழியை பாதுகாப்பது, மாணவர்களுக்கு ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது, எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.